வணக்கம். இப்போது நாம் பார்க்கப் போவது கும்கி 2 படத்தின் திரை விமர்சனம். மதி, சிரிதா ராவ், ஆண்ட்ரூஸ் அர்ஜுன் தாஸ், ஹரிஸ் பராடி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் கும்கி 2 படத்தில். எம். சுகுமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். நிவாஸ் கே. பிரசன்னா இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பிரபு சாலமன். 2 அப்பா, ஒரு அம்மா. கதாநாயகன் மதிக்கு ஒரு காட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சி பிழைக்கிறாங்க. அடிக்கடி அம்மாவும் அப்பாவும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இவர் தனியாக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருவார். அவங்க அம்மா விதவை, அதனால் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முதல் கணவனுக்கு பிறந்தவர் மதி. அடிக்கடி அந்த கேரக்டர் சொல்லும், அவள் தான் அம்மா, அவளுக்கு பிறந்தது தான் மதி, நான் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், 5ஆவது வகுப்பு. காட்டுக்குள்ளே அடிக்கடி போவான். காடு அவனுக்கு பிடித்த இடம். அந்த காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு குட்டியான பள்ளத்துக்குள்ளே விழுந்துடும். சகதிகள் நிறைந்த பள்ளம். அந்த குட்டி யானையை அந்த சகதி பள்ளத்துக்குள்ளே இறங்கி காப்பாற்றுவான் மதி. யானை மிகவும் நன்றி உள்ளது. அந்த குட்டி யானை மதிக்கு ரொம்ப ஃப்ரெண்டாயிரும். கல்லூரி படிக்கிற வரைக்கும் அவனோட ஃப்ரெண்டாக இருக்கும் மதி. அந்த தேவையான உணவுப் பொருட்கள்லாம் வாங்கிட்டு கொடுப்பான். குக்கு அப்படின்னு கூப்பிட்டா உடனே ஓடியாரும் அந்த யானை. இப்படிப்பட்ட சூழலில் காலேஜ் முடிச்சுட்டு வருவான். வந்த நேரத்தில் இந்த யானை படம் வரைகிறது, இவனுடைய சொல் பேச்சை கேட்குறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போடுவான் மதி. அது ஏகப்பட்ட லைக்ஸ், மில்லியன் லைக்ஸ் பெறும். உடனே அந்த யானையை வாங்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. ஏன்னா 1 கோடி ரூபா கொடுத்து கூட வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யானை. காசுக்கு ஆசைப்பட்டு மதியுடைய தாயார் 10 லட்சத்துக்கு அந்த யானையை விற்றுப்படுவாள். விற்று அவள் ஒரு நிலம் வாங்கிக்குவாள். இந்த சூழலில் அவனுக்கு வெறுப்பாக இருக்கும். அந்த யானையை தேடி போவான். யானையை தேடி போகும்போது அவள் விற்றவனை சொல்லிடுவாள். நேராக போய் பார்ப்பான், அந்த யானை இவனுக்கு ரொம்ப அன்பாக இருக்கும். ஆனால் அந்த யானைக்கு தண்ணியை ஊற்றி கும்கியாக பயன்படுத்திக்கிட்டு இருப்பான் வாங்கினவன். இப்படி இருக்கிற பொழுது அந்த யானையை கடத்திட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவான். அதே நேரத்தில் ஹரிஸ் பராடி, அவர் போலீஸ்காரர், இந்த யானையை எப்படியாவது பிடிச்சி தன்வசம் ஒப்படைக்கணும்னு அமைச்சர் பெரேரா உத்தரவிடுவார். ஏன்னா பெரேரா ஆட்சி கலையிற மாதிரி இருக்கும். அதனால் மறுபடியும் தேர்தல் மூலம் வருவதற்காக யானையை கொல்லணும், யானையை கொன்னாச்சுன்னா அவர் மறுபடியும் பதவிக்கு வந்துடலான்னு எவனோ ஒரு கிறுக்கன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டு அந்த யானையை கொல்லணும்னு முயற்சி பண்ணுவார். யானையை எப்படி மீட்கிறார் மதி என்பது தான் கதை. கும்கி முதல் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் சிவாஜி கணேசனுடைய மகன் விக்ரம் பிரபு, அந்த கதாநாயகி, அந்த சூழ்நிலை, கும்கி யானை எப்படி பயன்படுத்துகிறார்கள், எப்படி உருவாகிறது கும்கி யானைகள்லாம் ரொம்ப அழகாக எடுத்திருந்தார். நம்முடைய மனசை முழுமையாக கவர்ந்தது கும்கி. இந்த படத்தில் நாம் ஏற்கனவே இதே மாதிரி கதை உள்ள படங்கள் ஒரு 4-5 பார்த்து விட்டோம். அதுலேயும் ராஜபீமாங்கிற ஒரு படம் இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் வெளியாச்சு. அந்த ராஜபீமா கதையும் இதுவும் ஒரே கதை. அதனால் அந்த படத்தில் கே.எஸ். ரவிக்குமார் அமைச்சராக நடித்திருப்பார். அவர் யானையை கொல்லணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி யானையை கொண்டாடுவார். அது யானைக்காரன் அதை போராடுவான். அதுவும் கதை தான். இது ஒரே கதை. இதனால் இந்த படம் ஒரு 6 வருஷம் தள்ளி வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நடித்த பெரேரா இறந்து 2 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ ராஜபீமா வருவதன் காரணமாகவா இல்லை வேறு காரணத்தினாலேயோ கொஞ்சம் நிறுத்தி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு பிரபு சாலமன். ஹீரோ மதி நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல கடுமையான ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. புது கதாநாயகன் என்ற ஒரு உணர்வே தெரியவில்லை. பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதில் எந்த சந்தேகமே இல்லை. இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் வர்றாங்க. ஆனால் ஹீரோயினுக்கும் காதல் இல்லை. இந்த படத்தில் என்னென்னா, காதல் இல்லை, காமெடி இல்லை, நல்ல சாங் இல்லை, பாட்டு இல்லை. இப்படி இல்லை என்பதை அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். படப்பிடிப்பு சூப்பர். ஒளிப்பதிவாளர் பின்னி பெடல் எடுத்திருக்கார்.
அட்டகாசமாக இருக்குது. ஆனால் நிவாஸ் கே பிரசன்னா இசை சுமார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கும்கி முதல் படத்தில் இருந்த பாடல்கள் கேட்சிங்காக இருந்துச்சு, சூப்பர், மறுபடியும் கேட்கக்கூடியது. இதில் அப்படி இல்லை. ஏதோ படம் போகுது, இடையில இடையில போர் அடித்தாலும் சரி, அந்த காட்டு பகுதி, பச்சை பசேல் காடுகள், நீர்வீழ்ச்சி எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி பிரபு சாலமன் மூளையை கசக்கி புதிதாக கதை ஒன்றும் செய்யவில்லை என்பது மிகப்பெரிய குறை. படம் ஒரு முறை பார்க்கலாம், சுமார் என்று தான் சொல்ல வேண்டும். கும்கி 2 படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 35 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.